ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 23. வாலி உயிரை இழந்த பிறகு உலக புகழ்பெற்ற தாரை தன்னுடைய கணவனது உயிரற்ற முகத்தை மறுபடியும் மறுபடியும் பார்க்கிறா. இன்னும் உயிரோடு இருப்பவரிடம் பேசுவது போல அவங்கிட்டக்க உருக்கமாக புலம்ப ஆரம்பிக்கிறா. நான் எச்சரித்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. கற்களும் மண்ணும் நிறைந்த இந்த கடினமான பூமியில நீ இப்படி படுத்துருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? முன்பு அரியணையில் அமர்ந்த அரசனாக இருந்த நீ இன்னைக்கு தரையில இப்படி புழுதியில விழுந்து கிடக்க. என்னை விட இந்த பூமியே உனக்கு ரொம்ப மிகவும் பிரியமானதாக ஆகிவிட்டதோ, அதனாலத்தான் அதை இப்படி தழுவிண்டு நீ படுத்துட்டு இருக்கையா? என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கதறா. அதுக்கப்புறம் விதியின் வல்லமைய நினைச்சுண்டு, இதுதான் விதியினுடைய தீர்ப்பு. ஒரு காலத்துல அனைவரையும் வென்ற நீ இன்னைக்கு சுக்ரீவன் வெற்றிக்கு காரணமாகிட்ட. உனக்கு வீரமும் வலிமையும் இருந்த போதிலும் காலம் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டுது அப்படின்னு சொல்றா. வானர தலைவர்களும் கரடி தலைவர்களும் துயரத்தோடு சூழ்ந்து நிற்கிறதையும் அங்கதன் தன் தந்தையை இழந்து அழுவதையும் சுட்டிக்காட்டி, இவர்களின் புலம்பல்களை கூட நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லி அழறா. முன்பு எண்ணற்ற பகைவர்களை வீழ்த்திய போர்க்களத்துல இன்னைக்கு நீயே இப்படி விழுந்து கிடக்கையே அப்படின்னு சொல்லி அவளுடைய மனசு ரொம்ப அப்படியே நொறுங்கி போறது. உயர்ந்த குணமும் வீரமும் உடையவனே, என்ன இப்படி ஆதரவு இல்லாதவளாக பண்ணிட்டு நீ போய் சேர்ந்துட்டையே? அருவுடையவர்கள் தங்கள் மகளை வீரனுக்கு மனம் செய்து கொடுக்க கூடாது. ஏன்னு கேட்டா, வீரனின் வாழ்க்கை எப்போதும் ஆபத்தில் தான் சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் நன்னா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. தன்னுடைய விதவைத்தனத்தை நினைத்து அவள் மறுபடியும் சொல்றா, ஒரே கணத்துல என்ன விதவையாக்கிட்டேயே, என் மரியாதையும் பெருமையும் உடைஞ்சு போச்சே, என் வாழ்க்கையின் ஆதாரமே நீதானே, அது இன்னைக்கு இப்படி கொலைஞ்சு போச்சே. நான் அளவற்ற துயரக் கடலில் மூழ்கி போய் இருந்தேன். உன்னை இவ்வாறு பார்த்ததும் என் இதயம் ஏன் இன்னும் உடைஞ்சு போகல அப்படின்னு கேட்டா, அது கல்லாலத்தான் ஆகியிருக்கணும்னு நினைக்கிறேன். நண்பனும் கணவனும் உயிருக்கு இணையவனுமாக இருந்த உன்னை இழந்த பிறகும் கூட நான் உயிரோடு இருக்கேனே என்பது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி 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 புலம்புற. ஒரு பெண்ணிற்கு எத்தனை மகன்கள் இருந்தாலும் கணவனை இழந்த பிறகு அவளது மனம் நிரம்பி இருக்காது. செல்வமும் வளமும் இருந்தாலும் கூட உலகம் அவளை விதவை என்றுதானே அழைக்கும். நீ இப்பொழுது உன் இரத்தம் பெருகிய சேத்திலே கிடக்கிற. தூசியும் ரத்தமும் மூடிய இந்த உடலை பார்க்கும்போது என் உயிரே கரைஞ்சு போறது அப்படின்னு சொல்லி அழறா. முன்பு அரச மரியாதையில் வாழ்ந்த வாலி இன்னைக்கு போர்க்களத்தில் தூசியில் கிடப்பதை பார்த்து அவளுடைய மனசு அதை ஏத்துக்கிறதுக்கே முடியல. அதனால ரொம்ப துக்கப்படுறா. அவள் சுக்ரீவனை பத்தியும் நினைக்கிறா. இந்த கொடிய பகை இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. சுக்ரீவன் தன்னுடைய நோக்கத்தை அடைஞ்சுட்டான். ஆனால் இந்த வெற்றிக்கு என்ன விலை? ஒரு சகோதரன் இன்னொருவனை இழந்தான். ஒரு மனைவி கணவனை இழந்தாள். ஒரு மகன் தந்தையை இழந்தான் என்ற ஒரு பெரிய வேதனை அவளுக்குள்ளே எழுந்தது. ராமனின் அம்பு வாலியின் மார்பில் பதிந்து இருந்தது. அந்த அம்பை பார்த்தபோது தாரைக்கு இன்னும் துக்கம் ஜாஸ்தியாயிடுத்து. அதன் பிறகு நீலன் வந்து அந்த அம்பை வெளியே எடுக்கிறான். அது மலையில் உள்ள குகையிலிருந்து வெளிவரும் ஒரு ஒளிமிக்க பாம்பை போல இருந்தது. அம்பு வெளியே வந்ததும் வாலியின் காயங்களில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது. செம்மண் கலந்த நீரோடைகள் மலையிலிருந்து பாய்வது போல அந்த ரத்தம் எங்கும் பரவியது. தாரை தனது கணவனின் உடலை தழுவி போர்த்தூசியை துடைத்து கண்ணீரால் அவனது உடலை நனைத்தாள். பின்னர் அவள் அங்கதனை கூப்பிட்டா. மகனே, நீ தந்தையின் இறுதி நிலையை பார்த்துக்கோ. நீண்ட காலமாக நீடித்த பகை
இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. உதய சூரியனைப் போல ஒளிமிக்க உடலை உடைய உன் தந்தை இப்போது யமலோகத்தை நோக்கி பயணம் பண்ண போறார். அவரை நீ வணங்கிக்கோ அப்படின்னு சொல்றா. தாயின் வார்த்தையை கேட்ட அங்கதன் எழுந்து தந்தையின் திருவடிகளை பற்றி கொண்டான். நான் அங்கதன் அப்படின்னு கதறிண்டு அவனை அப்படியே வணங்குறான். தாரை அதைக் கண்டு மேலும் உருகினாள். முன்பெல்லாம் மகனே நீண்ட ஆயுளோடு வாழ்க அப்படின்னு ஆசீர்வதிப்பாயே, இன்னைக்கு ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? நான் உன் மகனுடன் சேர்ந்து உன் முன்னாலே நிற்கிறேன். ஆனா நீ எங்களிடம் பேச முடியாத நிலையிலே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அழறா. வாளியை பார்த்த தாரை கன்றுடன் நிற்கும் பசு சிங்கத்தால் கொல்லப்பட்ட காளையை பார்த்து அழுவது போல அவள் துயரத்தை கொண்டாள். அதே நேரத்துல இந்த போர் வெறும் மனிதர்களின் சண்டை இல்ல, தர்மத்தை நிலைநிறுத்தும் தெய்வீக நிகழ்வுதான் அப்படிங்கறதையும் அவள் உணரத் தொடங்கினாள். இருந்தாலும் மனைவியின் இதயம் தத்துவத்தை விட பாசத்தையே முதலில் உணர்ந்தது. அவள் வாலியின் மகிமையை நினைச்சா. போரில் இந்திரனால் அளிக்கப்பட்ட பொன் மாலை இன்று உன் கழுத்துல இல்ல, ஆனால் உன் அரச மகிமை உன்னும் உன்னை விட்டு போகல. சூரியன் மறையும் நேரத்திலும் அதன் ஒளி மலை உச்சியில் தங்குவது போல உன் வீர புகழ் இன்னும் ஒளிர்விட்டுதான் இருக்கு. இறுதியில் அவள் மனத்தின் ஆழ்ந்த வருத்தத்தை சொன்னாள். நான் கூறிய அறிவுரைகளை எல்லாம் நீ ஏற்கவே இல்லை. உன்னை தடுப்பதற்கும் எனக்கு வலிமை இல்லை. இன்று நீ போரில் வீழ்ந்ததின் மூலம் நானும் என் மகனும் ஆதரவு அற்றவர்களாக ஆகிவிட்டோம். உன்னோடு சேர்ந்து என் வாழ்க்கையின் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருமையும் பாதுகாப்பும் அனைத்தும் என்னை விட்டு போய்விட்டதே அப்படின்னு சொல்லி அழறா. இந்த நிகழ்வின் உள்ளார்ந்த தத்துவம் ரொம்ப ஆழமானது. வாளி என்பது பெருமை, வீரியம், அதிகாரம், உடல் வலிமை ஆகியவற்றின் அடையாளம். தாரை என்பது அன்பும் ஞானமும் கலந்த மனம். அங்கதன் என்பது எதிர்காலம். மனிதன் எவ்வளவு வலிமை மிக்கவனாக இருந்தாலும் காலம், கர்மம், விதி ஆகியவற்றின் முன் தலைகுனிய வேண்டியதுதான். பகை நீண்டால் அழிவு உறுதி. நல்ல அறிவுரையை புறக்கணித்தால் அதன் விளைவை அந்த குடும்பமே அனுபவிக்க நேரிடுகிறது. செல்வம், புகழ், அதிகாரம், உடல் வலிமை அனைத்தும் நிலையற்றது. ஆனால் தர்மம், அன்பு, நல்ல பெயர் இவைகள் மட்டும் மரணத்திற்கு பிறகும் கூட நிலைத்திருக்கும். தாரையின் புலம்பல் வெறும் மனைவியின் துயரமல்ல, நிலையற்ற உலகில் நிரந்தரத்தை தேடும் உயிரினுடைய அழுகுரல் அப்படின்னு சொல்லி இந்த 23வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதைத் தொடர்ந்து 24வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.